ஈரான் நாடு வந்துட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போறாங்களா? எப்ப நடத்த போறாங்க? அது இந்த அட்டாக் அப்புறம் அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அவர் தான் ஆல் இன் ஆல் அவர் வந்துட்டு ஹார்ஷஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது ப்ரிவென்ட் பண்ணிடணும்னு அமெரிக்கா பயங்கரமான லாபிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மிடில் ஈஸ்ட்ல டிப்ளமேட்டிக் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மிடில் ஈஸ்டே ஒரு பதட்ட நிலையில இருக்கு. எந்த நேரம்னாலும் வார் வரலான்னு தான் இஸ்ரேல் தெளிவா ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் அமெரிக்கா இவ்வளோ தெரியுதே, ஏன் அமெரிக்கா திருப்பி சப்போர்ட் பண்ணணும்? அமெரிக்கா என்ன இஸ்ரேல் நாட்டுடைய அடிமையா? என்ன காரணம்? இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ யூஎஸ் உடைய மொத்த ஷிப்ஸ் அது இதெல்லாம் அங்கே மூவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஈரான் அட்டாக் பண்ண போகிறாங்களா? வணக்கம் இஸ்ரேல் ஜபசி. ஈரான் நாடு வந்துட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போறாங்களா? எப்ப நடத்த போறாங்க? மிடில் ஈஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதட்ட நிலையில இருக்கு. எந்த நேரம்னாலும் ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நிறைய நாடுகள், குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பயங்கரமான லாபியிங்ல இருக்கிறாங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்துட்டு லெபனான், ஸோ லெபனானுக்கு இருக்கிற அந்த பீரூட்டு அந்த ஏரியாவுக்கு, அதுக்கப்புறம் டெஹரானுக்கு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் உடைய கேபிட்டல் டெலவீவுக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அந்த ஏரியாஸ் எல்லாம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ் யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி நிறைய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள கிளம்ப சொல்லிட்டாங்க. ரொம்ப அன்சேஃபானது அப்படின்னு அட்வைசரி கொடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த ஜூலை 31 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹனியா அவரை வந்துட்டு டெஹரானில் வச்சு அவரை கொன்னுட்டாங்க. ஸோ இஸ்ரேல் இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக நாங்கள் தான் கொன்னேன்னு சொல்லலை, அதே சமயத்தில் கொல்லலைன்னு சொல்லலை. ஸோ அது வந்துட்டு இஸ்ரேலோடைய இதுதான் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்குமா? ஏன்னா இஸ்ரேல் வந்துட்டு ஈரானோடைய சாயிலில் வச்சுட்டு ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் லீடர். ஸோ இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடரு, அவர் தான் நெகோஷியேட்டர். இந்த காசாவுக்கு பீஸ் டீலுக்கு அவர் தான் நெகோஷியேட்டர், சீஃப் நெகோஷியேட்டர். ஸோ அவர் ஒரு விருந்தாளியாக வந்தார் எங்கள் நாட்டுக்கு. அது எங்கள் புதுசாக இருக்கிற இந்த பிரசிடென்ட்டு பதவி ஏற்கிறதுக்காக அவரை எங்கள் சாயிலில் வச்சு கொண்டுட்டீங்க, அதனால் பயங்கரமான பதிலடி தரப்போகிறோம் அப்படின்னு ஈரானுடைய தலைவரான அயத்துல்லா கமேனி அவர்களே சொல்லிட்டாரு. பயங்கர ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அது நடந்து ஏறக்குறைய இப்போ 14 நாள் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. எப்போ நடந்துச்சு இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. இதே மாதிரி ஏப்ரல் 1 இந்த வருடம் ஏப்ரல் 1 என்ன நடந்துச்சுன்னா ஈரானுடைய ஒரு மிலிட்ரி கமாண்டரை வந்துட்டு சிரியாவில் உள்ள டமஸ்கஸில் வச்சு அவங்க எம்பசிலே, ஈரானுடைய எம்பசிலே இஸ்ரேல் மிசைல் அட்டாக் பண்ணி அப்போ கொண்டுட்டாங்க. ஸோ அப்போயே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பதிலடி தரப்போகிறோம், ஏன்னா இது எங்கள் ஏரியா, அதாவது டிப்ளமேட்டிக் மிஷன் ஏரியானா அது எங்கள் கண்ட்ரி மாதிரி, அப்போ நாங்கள் பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நடந்துச்சு? ஏப்ரல் 1. ஏப்ரல் 14 நிறைய அந்த ட்ரோன்ஸ் அட்டாக் நடந்துச்சு. ஈரான்லேருந்து நேராக இஸ்ரேலுக்கு போச்சு. அது பல வருடங்கள் கழித்து டைரக்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஏற்கனவே சொல்லி வச்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே 99.99% அந்த மிசைல்ஸு ட்ரோன்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ்ஸு, ஜார்டனு, இஸ்ரேல். ஸோ அது பெரிய பாதிப்பை விளைவிக்கவில்லை. ஸோ 13வது நாளில் அடித்தாங்க திருப்பி. இப்போது 14 நாள் ஆயிடுச்சு இந்த அட்டாக்கு அப்புறம். அதுவும் இந்த அட்டாக் அப்புறம் அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அவர் தான் ஆல் இன் ஆல் அவர் வந்துட்டு ஹார்ஷஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த சூழலில் இப்போ இந்த அட்டாக் எப்போ நடக்க போகுது, நடக்குமா? அது இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது ப்ரிவென்ட் பண்ணிடணும்னு அமெரிக்கா பயங்கரமான லாபியிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மிடில் ஈஸ்டில் டிப்ளமேட்டிக் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. இந்த வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கத்தார், அதுக்கப்புறம் ஈஜிப்ட், இந்த 3 கண்ட்ரிஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது காசாவில் அந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்துடணும். ஏன்னா ரொம்ப நிறைய அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த பீஸ் டீலை கொண்டு வரணும்னு இந்த தேர்ஸ்டே ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த பீஸ் டீல் அதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அங்கே ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கு. யாருக்கு? ஈரானுக்கு. தயவுசெய்து எதுவும் அட்டாக் பண்ணிடாதீங்க,
இது வேணாம், இது பெரிய வார் ஆகிடும் மிடில் ஈஸ்டில் அப்படின்னு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூகேவுடைய பிரதமரான கீர் ஸ்டார்மர் அவர் வந்துட்டு நேற்று அரை மணி நேரம் ஈரானுடைய புதிய பிரசிடென்ட் மசூத்ன்றவர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. நீங்கள் எப்படியாவது இந்த ஈரான் இஸ்ரேல் அட்டாக்கை தவிர்த்துருங்க, ஏன்னா இப்போ வந்துட்டு அங்கே காசால பீஸ் டீல் வரும், இது காரணமா, இல்லைன்னா அந்த பீஸ் டீல் போயிடும், அங்கே பாலஸ்தீனியர்கள் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மிடில் ஈஸ்டில் ஒரு வார் வந்துடும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோடைய சான்சலரான ஷோல்ஸ்ன்றவர் அவரும் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு ஈரான் பிரசிடென்ட் மசூத் கிட்ட. அது இல்லாமல் யூகே, ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ் இந்த 4 நாடுகளும் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க, தயவு செய்து அட்டாக் பண்ணாதீங்கன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லாபிங் போய்கிட்டு இருக்கு. யூஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு இந்த வார் வந்துச்சுன்னா அதுவும் அவங்களுடைய எலெக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ அந்த மிடில் ஈஸ்டே ஒரு பதட்ட நிலையில் இருக்குது, எந்த நேரம்னாலும் வார் வரலான்னு. இது இல்லாமல் போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்குக்கு அப்புறம், அதாவது டெஹரானில் வச்சு ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் லீடரை கொன்னதுக்கு அப்புறம் ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் அவங்க வந்துட்டு சவுதியில் கூடுறாங்க. ஸோ சவுதி அரேபியா, அதாவது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம், ஈரான் உட்பட, அப்போ அவங்க வந்துட்டு இஸ்ரேலை கண்டம் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் டெரிட்டோரியல் சாவரன்ட்டியை, அதாவது இன்னொரு நாட்டுடைய சாவரன்ட்டியை இவங்க இது பண்ணலை, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு கண்டனம் பண்ணுறாங்க. ஸோ அது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சவுதிக்கும் ஈரானுக்கும் ஆகாது. ஆனால் சவுதி உட்பட எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பப்ளிக் ப்ரெஷர் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், 40,000க்கு மேலே போயிட்டாங்க, நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்கூலை கூட இஸ்ரேல் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழல்னால இது வந்துட்டு அப்போ பீஸ் டீல் உடஞ்சிரும், அது மொத்தம் மிடில் ஈஸ்ட் வார் ஆயிரும். இந்த வார் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், யூஎஸ் வந்துட்டு இவங்களை பேக் பண்ண வேண்டிய சூழல் ஆகும், இஸ்ரேலை பேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த பீஸ் இதாயிரும். அதனால் எப்படியாவது அட்டாக்கை தவிர்க்கணும்னு தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். ஈரானுக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வார்ன்றது பிடிக்காத விஷயம், ஏன்னா தேவையில்லாதது. அது இல்லாமல் இந்த பீஸ் டீலும் இதை காரணமாக வச்சு இஸ்ரேல் தப்பிச்சிடும், அந்த சீஸ் ஃபயரை கொண்டு வராமல். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் வார் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா இது மொத்தத்துக்கு மொத்தம் இஸ்ரேலுடைய ப்ரொவோகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் லீடர் அவர் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இவங்களுடைய சீஃப் நெகோஷியேட்டர், எவ்வளோ காலமாக நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார், இஸ்ரேலு, அதுக்கப்புறம் கத்தார், ஈஜிப்டு, யூஎஸ்ஸு, அப்புறம் ஹமாஸ் சார்பா அவர், ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர், மிலிட்ரி லீடர் கிடையாது. ஸோ நெகோஷியேட்டரே கொண்டது முதலாவது தவறான விஷயம். ரெண்டாவது, இது ஏன் கிளியர் கட் ப்ரொவோகேஷன் அப்படின்னா, அவரை கொண்டிருக்கணும்னா எப்பயோ எங்கேயோ, அவர் எல்லா நேரமும் எங்கே இருக்கிறாரு, கத்தாரில் உள்ள டோஹாவில் தான் இருக்கிறாரு. ஈஜிப்டுக்கு அடிக்கடி வராரு இந்த பீஸ் கீப் மீட்டிங்ஸ்க்காக. ஏற்கனவே டெஹரானுக்கு நிறைய வாட்டி போயிருக்காரு, ஒரு 4-5 முறையாவது போயிருக்காரு. ஆனாலும் இந்த வாட்டி ஏன் சூஸ் பண்ணாங்க, அந்த டைமிங் என்னென்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவோட கூட சொல்லியிருந்தேன், அதற்கு முந்தின வாரம் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ யூஎஸ்க்கு போயிருந்தப்போ அவருக்கு பயங்கரமான ப்ரெஷர் அங்கே. ஸோ எப்படியாவது இந்த சீஸ் ஃபயரை கொண்டு வரணும்னு. ஸோ இந்த சீஸ் ஃபயரை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னா இப்போ ஈரானை அட்டாக் பண்ணிட்டா ஈரான் வந்துட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணும். அதாவது ஈரான் அட்டாக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறது வந்துட்டு ஈரானுடைய சாயிலில் வச்சு ஹமாஸ் லீடரை கொண்டுட்டா ஈரான் கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். அப்போ மிடில் ஈஸ்ட் வார் வந்துடும். அப்போ யூஎஸ்க்கு வேறு வழி இல்லை, அப்போ சீஸ் ஃபயரும் போயிடும் அப்படின்னு. ஏன் அவருக்கு சீஸ் ஃபயர் வேணாம், ஏன்னா சீஸ் ஃபயர் முடிஞ்சிருச்சு, சீஸ் ஃபயர் வந்துருச்சுன்னா அடுத்தது இவர் October 7 அட்டாக்கு ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தானே பிரதமராக இருந்தார், எப்படி ஹமாஸ் அவ்வளோ அட்டாக் பண்ண முடிஞ்சது இவர் பிரதமராக இருந்தப்போ அப்படின்னு. எலெக்ஷன் வச்சாலும் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இஸ்ரேல் தெளிவாக ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் அமெரிக்கா இவ்வளோ தெரியுதே, ஏன் அமெரிக்கா திருப்பி சப்போர்ட் பண்ணணும், அமெரிக்கா என்ன இஸ்ரேல் நாட்டுடைய அடிமையா, என்ன காரணம்? இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல்ன்ற நாடு உருவாகிறதுக்கு யார் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் இவங்களை கிரியேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாமல் 1948 இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி கிரியேட் ஆக வாய்ப்பில்லை. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. சொல்லப்போனால் இந்த சூயஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்
யூகேவோட சேர்ந்து சுவிஸ் கனலை அட்டாக் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஒரு கட்டத்தில் கண்டம் பண்ணுவாங்க. நீங்கள் பிடிச்ச டெரிட்டரியெல்லாம் வித்ட்ரா பண்ணலைன்னா உங்களை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்னே அமெரிக்கா இஸ்ரேலை வார்ன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் 1950s லேட் 1950s நடக்கிறது. யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, நாங்கள் மிசைல் அட்டாக் பண்ண போகிறோன்னு. கடைசியில் இஸ்ரேல் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1967 இந்த 6 Day வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 நாளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு சிரியா, ஜார்டன், ஈஜிப்ட் இதோட சண்டை போட்டு நிறைய டெரிட்டரிஸை பிடிச்சிரும். அதே டைமில் பேரலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வியட்நாமில் ஒரு வார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய தாக்குதல்கள், பின்னடைவுகள் நடக்கும். ஸோ இந்த சூழலில் தான் அமெரிக்கா பார்ப்பாங்க, பரவாயில்லையே இஸ்ரேல் 6 நாளில் ஜெயிச்சிட்டாங்களே, மிடில் ஈஸ்டில் இவங்க ப்ரெசன்ஸ் இருந்தால் பெட்டராச்சே, நம்ம ஏன் இவங்கள ஃபுல்லாக இன்னும் சப்போர்ட் பண்ணக்கூடாது? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அப்போ யூஎஸ்எஸ்ஆர் கோல்டு வார் ஈரான்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் எக்ஸ்பேன்ஷனை தடுக்கணும்னா நமக்கு தேவையான ஒரு நாடு அங்கே இருக்கணும், இல்லைனா யூஎஸ்எஸ்ஆருடைய கம்யூனிஸ்ட் ப்ரெசன்ஸ் இந்த ஏரியாலெல்லாம் வரும்ன்ட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டோட்டலாக டிபெண்ட் ஆகிட்டாங்க இஸ்ரேலுக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான லாபி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபேக் அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு லாபி குரூப் இருக்குது. அந்த லாபி குரூப் எவ்வளோ பவர்ஃபுல்னா, அவங்க எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ஸ் இருக்குமா, எல்லா ப்ரெஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஆர்கனைசேஷன்ஸில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸில் இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, ஐ ஸ்டாண்ட் வித் காசா அப்படின்னு அவங்க பர்சனல் போஸ்ட்டில் போட்டாங்க. உடனடியாக நியூயார்க் டைம்ஸ் மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை உடனடியாக அவங்கள ரிமூவ் பண்ணிடுச்சு. அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க இந்த லாபி. இவங்களை பொறுத்தவரை அவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, பயங்கரமான ஃபண்டிங் தருவாங்களாங்க. அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் மேஜர் ஃபண்டிங் போகும் இந்த லாபிக்கிட்டேருந்து, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கும் மேஜர் ஃபண்டிங் போகும். ஸோ அதனால் 2 கட்சி ஆளுங்களும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணால் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்களாம். நீங்கள் கொஞ்சம் நல்ல வேலை பண்ணால் கூட அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு விட்டுருவாங்களாம் அந்த லாபி. அதாவது சொல்லப்போனால் அமெரிக்கா தான் இவ்வளோ ஃபண்டிங் தருது இஸ்ரேலுக்கு. ஆனால் அது டாக்ஸ் பேயர்ஸ் மணி. அந்த கவர்மெண்ட் பிரசிடென்ட் அவங்க கட்சி பணத்தை தரல, மக்களுடைய வரி பணத்திலிருந்து இஸ்ரேலுக்கு டிஃபென்ஸ் சப்ளையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபினான்ஷியல் எய்டு, ஹையஸ்ட் எய்டு யாருக்கு போகுது, இஸ்ரேலுக்கு தான் போகுது. ஆனால் அந்த கட்சிகளுக்கு பணம் வரணும்ல, அந்த கட்சிகளுக்கு இந்த லாபி மூலமாக வரும். இப்போது 1989 93 வரைக்கும் யூஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார், ஜார்ஜ் புஷ் சீனியர் அப்படின்னு. அவருடைய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்னா ஒரு மாடல் பிரசிடென்ட் சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 89, 90 இந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ்எஸ்ஆர் உடையுது. ஸோ அந்த கோல்டு வாரியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். யூஎஸ்எஸ்ஆர்ன்றது யூஎஸ்ஏவுடைய பரம எதிரி. 1991 டிஸ்இன்டகிரேட்டே பண்ணி விட்டார். அதுக்கு அடுத்தது பெர்லின் வால், ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி. ஈஸ்ட் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இது. ஸோ அதை உடைக்கிறார். பெர்லின் வால் அவர் டைமில் தான் நடக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்ஃப் வார். கல்ஃப் வார் பார்த்தீங்கன்னா இது குவைத்துக்கும் இவங்களுக்கும் ஈராக்குக்கும் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு ஆதரவாக யூஎஸ் போகுது. ஸோ கல்ஃப் வார் விக்ட்ரியும் இதுக்கு. ஸோ அவருடைய பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாப்புலாரிட்டி. அங்கே அப்ரூவல் ரேட்டிங்னு சொல்லுவாங்க யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு 80% மேலே பீக்காங்க. அவர் மாதிரி யாருமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்ரூவல் ரேட்டிங், சாதாரணமாக அப்ரூவல் ரேட்டிங் ஒருத்தருக்கு 50% கிட்ட இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி 2வது டைம் யூஎஸ் பிரசிடென்ட் ஆயிடுவாங்க அவங்க. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு டென்யூரில் 4 வருஷம். ஸோ இன்னொரு 4 வருஷம் கொடுத்தா ஒரு கண்டினியூட்டி இருக்கும்ட்டு மோஸ்ட்லி சிட்டிங் யூஎஸ் பிரசிடென்ட்ஸு அன்லஸ் அதர்வைஸ் ரொம்ப மோசமாக இருந்தாலும் இல்லையா ஓட்டு கொடுத்துருவாங்க. இவருடைய அப்ரூவல் ரேட்டிங் ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு. ஆனாலும் தோற்று போயிடுறாருங்க 93. என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணுவார், அந்த அப்ரூவல் ரேட்டிங் 80%க்கு மேலே போகுது. அந்த சமயத்தில் இஸ்ரேலில் இந்த கோலன் ஹைட்ஸ், வெஸ்ட் பேங்க் இங்கெல்லாம் இவங்க ஜூஸை வச்சு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி வீடு கட்டி அங்கே இதெல்லாம் பாலஸ்தீன் ஏரியாஸ். ஸோ அதை தடுத்து ஒரு பீஸ் டீலை முதல் கொண்டு வருவோம் அப்படின்னு ஜார்ஜ் புஷ் சீனியர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. இந்த சூழலில் யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து நிறைய ஜூஸ் எல்லாம் திருப்பி இங்கே கொண்டு வந்து, அதாவது இஸ்ரேலில் செட்டில் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேங்க் கேரண்டி வந்து யூஎஸ் கொடுக்கணும். ஜார்ஜ் புஷ் சீனியர் என்ன பண்ணாரு, இல்லை அந்த பேங்க் கேரண்டி நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் இந்த செட்டில்மெண்ட் இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுங்க, பீஸ் டீலுக்கு வாங்கன்னு. அப்போ ஒரு கட்டத்தில் அவரே சொல்லியிருப்பாரு, அமெரிக்கா ஒயிட் ஹவுஸில் நான் தனியாளாக இருக்கிறேங்க, எனக்கு சுற்றி எல்லாம் அவருடைய கட்சியார் எதிர்கட்சி எல்லாமே இவருக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் சரி எப்படியோ அவர் அதை மேனேஜ் பண்ணார். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த எலெக்ஷன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். திடீர்னு பார்த்தா பாப்புலாரிட்டி ரேட்டிங் அப்ரூவல் ரேட்டிங் 40% போயிடுச்சு. திடீர்னு எக்கனாமிக்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை சொல்லி திடீர்னு பில் கிளின்டன் வராரு. என்ன காரணம்? இந்த லாபியோடைய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கான்ஸ்பிரசி தேரி கிடையாது, நீங்களே படித்து பாருங்களேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி உடைய அப்போசிஷன் லீடர் ஸ்ட்ராங்கானவர் எங்கே யூகேல 2015 20 வரைக்கும் ஜெரேமின்றவர் திடீர்னு பார்த்தா ஆள் காணாமல் போயிட்டார். கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் கீர் ஸ்டார்மர் வராரு. லேபர் பார்ட்டியை அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, லேபர் பார்ட்டியோடைய அப்போசிஷன் லீடரே. என்ன காரணம்? அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆன்டி இஸ்ரேல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார், பாலஸ்டைனுக்கு ஃபேவரபுளாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், என்னை வந்துட்டு கேட்டாங்க ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனால் இஸ்ரேல் பாலஸ்டீனை அட்டாக் பண்ணிச்சுன்னா அன்கண்டிஷனலாக எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய ப்ரோ பாலஸ்டைன் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன்னாரு. ஆனால் அதுக்குரிய கான்சிக்வன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணார். அவருடைய கட்சி லேபர் கட்சியுடைய தலைவர் டீனேஜிலிருந்து இருந்தவர் அவர். ஆனால் அவரே அங்கேருந்து சஸ்பெண்ட் ஆனார். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஸோ இதுதான் இஸ்ரேலுடைய பவர், அவங்க லாபியோடைய பவர். அவ்வளோ ஃபினான்ஷியல் பவர் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த வருடம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்னால் பெரிய ஆள், யூனிவர்சிட்டியோடைய அந்த பிரசிடென்ட் சொல்லுவாங்க, அவங்க தான் ஹெட்டு. ஆன்டி இஸ்ரேல் ப்ரொட்டஸ்ட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்கல்ல, அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் யூஎஸோடைய பார்லிமெண்ட் கூப்பிட்டு அவங்கள ரெண்டு கட்சியும் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு பேரும் அவ்வளோ கிரில் பண்ணாங்க. இவங்க ஒழுங்காக இது பண்ணலை, கண்ட்ரோல் பண்ணலை அந்த இதன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளாகியாரிசம் பண்ணாங்க. அதாவது அவங்க காப்பி அடித்தாங்க, என்னைக்கோ ஏதோ ரிசர்ச் ஆர்டிக்கலை என்னென்னமோ சொன்னாங்க, கடைசியில் ரிசைன் பண்ணாங்க. ஸோ அவங்களை பொறுத்தவரை யாராவது அவங்களுக்கு எதிராக போனால் முடிச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் பயங்கரமாக பணத்தால் அடிப்பாங்க. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, குறிப்பாக வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாம். அது வந்து இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதாவது ஃப்ராங்கன்ஸ்டைன்ற ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுவாருங்க, அவர் வளர்ப்பார். திடீர்னு அந்த மான்ஸ்டர் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு போய் இவரையே தூக்கி சாப்பிட்ரும், இவர் இறந்துருவார். இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த எந்திரன் படத்தில் சிட்டியே கடைசியில் அந்த சயின்டிஸ்ட் ரஜினியரை கொல்ல வருவார், அந்த மாதிரி நிலைமை. அதுதான் இன்றைக்கி இஸ்ரேல்ன்றதை கிரியேட் பண்ணதே அமெரிக்கா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பப்ளிக் மத்தியில் ரொம்பலாம் பெருசாக சப்போர்ட்லாம் கிடையாது இஸ்ரேலுக்கு. அதே சமயத்தில் அங்கே உள்ள ஜூயிஷ் லாபி இருக்குது, இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், இவங்க ரெண்டும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலை. ஆனால் மெஜாரிட்டி ஒரு காமன் மேன் யூஎஸை பொறுத்தவரை பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் அவங்க பொலிட்டீஷியன்ஸ்லாம் பயந்து நடுங்குறாங்க. காரணமே இந்த இஸ்ரேலுடைய பவர் தான். ஸோ இந்த சூழலில் கண்டிப்பாக இப்போ வார் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண போகிறோம் தான். யூஎஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய மெரைன் ஷிப்ஸ் சப்மரைன்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஈரான் அட்டாக் பண்ணிச்சுன்னா அதை அவங்கள இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ யூஎஸோடைய மொத்த ஷிப்ஸ் இதெல்லாம் அங்கே மூவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஈரான் அட்டாக் பண்ண போகிறாங்களா? அட்டாக் கண்டிப்பாக பண்ணதாங்க போகிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் இது. அந்த அட்டாக் இன்னைக்கு நைட்டாக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு அட்டாக் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இது வரைக்கும் ஃபேஸ் சேவிங்க்கு அவங்களுக்கும் ஒரு வார் விருப்பமே கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர்னு சொல்லி சாங்ஷன் சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸு மக்கள் மத்தியில் இருக்குது. அதே சமயத்தில் அயோத்தல்லா கமேனி அவர் வந்துட்டு ஒரு சுப்ரீம் லீடரு, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. ஸோ ஒரு மக்கள் மத்தியில் ஈரானில் நிறைய போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு போன வருஷம்லாம். ஸோ இந்த சூழல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி வார் வந்துச்சுன்னா இன்னும் பெருசாக திரும்பிடும் நம்ம மேலேன்ட்டு அவங்க வாரை அவாய்ட் தான் பண்ண பார்ப்பாங்க. அதே சமயத்தில் இப்போது வேறு வழி இல்லை, ஃபேஸ் சேவிங் இல்லைன்னா அவங்க தான் அங்கே லீடர்னு சொல்ல முடியாது, அவங்க சாயிலில் வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபேஸ் சேவிங் என்னவா இருக்கலாம்? இந்த காசா டீல் வந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக காசாவில் சீஸ்ஃபயர் வந்துடும் அப்படின்னா அதற்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம், திருப்பி அடிக்காமன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வர மாதிரி இன்னும் ஒன்றும் தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா
ஹெசபுல்லா உடைய இது எங்கேருந்து லெபனான்ல இருந்து. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஷுக்ரன்றவரை, அவர் தான் ஹெசபுல்லாவுடைய லீடரு. இந்த இஸ்மாயில் ஹனியா அவரை கொல்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவரை அட்டாக் பண்ணி கொண்டாங்க. அதை இஸ்ரேல் சொன்னாங்க நாங்கள் தான் பண்ணோன்னு. ஈரானை பொறுத்தவரை அமைதியாக இருக்கிறாங்க, நாங்கள் பண்ணலைன்னு சொல்லலை. ஸோ அங்கே லெபனான்ல இருந்தும் ஹெசபுல்லாஸும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாம் இப்போ ஓரளவு இந்த லாபியிங் மூலமாக கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு இன்ன வரைக்கும் ஃபேஸ் சேவிங் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கமாண்டரை டமஸ்கஸில் வச்சு அடித்தப்போவே அவங்க திருப்பி கொடுத்தாங்க. 13 நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரோன்ஸ்லாம் போய் வந்துச்சு. ஆனால் அது வந்து சும்மா ஒரு ஃபார்மலாக ஒரு பேருக்கு அட்டாக் பண்ணுது. இந்த வாட்டி இல்லை சீரியஸாக அட்டாக் பண்ண போகிறாங்களா, இல்லை அதே மாதிரி ஒரு பேருக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே அமெரிக்கா கிட்டேயும் இஸ்ரேல் கிட்டேயும் யூகே கிட்டேயும் இல்லை நாங்கள் பேருக்கு இத்தனை மிசைல் அனுப்புவோம், இந்த டைமில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் மாதிரி இது பண்ணிட்டா இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங்காக இருக்கலாம். இல்லை சீரியஸான அட்டாக்காக இருக்கலாம். ஏன்னா அதை தான் அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அயோத்தல்லா கமேனி என்ன சொன்னார், என்னுடைய கெஸ்ட்டை என் வீட்டில் வச்சு அடிச்சிட்ட, ஹார்ஷஸ்ட் பனிஷ்மெண்ட் உனக்கு அப்படின்னாரு. அது உண்மையாக அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய வாராக வரும். ஆனால் அது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானில் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டு. ஸோ அவரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூகே பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது ஜெர்மன் சான்சலர்கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இவரும் ஒரு மாடரேட் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பேருக்கு ஒரு அட்டாக் பண்ணி அப்படி இருந்தால் அந்த மாதிரி அதோட முடிச்சுட்டா ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. அட்டாக் இருக்குமா, கண்டிப்பாக இருக்க போது. இன்னைக்கோ நாளைக்கோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு அட்டாக் இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை நம்ம வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லெபனான்ல இருந்து நிறைய அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்துலாம் பார்க்குறீங்க. தயவுசெய்து பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா ஏதோ ஒரு அட்டாக் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு போகுதுன்னு நம்ம ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுன்றதை வச்சு தான் நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.